லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குமரன் நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிதாக அமைக்கப்படும் சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் மகிழா சங்கம் சார்பில் நடைபெற்ற 108 சம்மான்கள் ஒடிபால் பூஜையில் பெண்களுக்கு 108 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் வழங்கப்பட்டன. பாண்டிச்சேரி தவளக்குப்பம் அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் போதை ஆசாமிகள் கழுத்தில் பாம்பை மாலையாக போட்டு அலப்பறை செய்தனர். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்ட்ரோ பார்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி RLP ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குமரன் நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிதாக அமைக்கப்படும் சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை புதுவை அரசிடம் வலியுறுத்தி நிறைவேற்றி வருகிறார். இந்நிலையில் மக்களின் அடிப்படை பிரச்சினைகளான சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து தொடர்ந்து தொகுதி முழுவதும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக குமரன் நகர், நீதிபதி குடியிருப்பு பின்புறம் பகத்சிங் வீதி ஆகிய பகுதிகளில் தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. துறையை சேர்ந்த அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று சாலை பணிகளை பார்வையிட்டார். தொடர்ந்து தரம் குறித்து அதிகாரிகளும் கேட்டறிந்தார். மேலும் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதிகாரிகள் மற்றும் பணியில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் வலியுறுத்தினார். அதேபோல் பவானி வீதி பகுதியில் சாலை அமைக்கும் பணிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வலியுறுத்தினார். புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். இது சம்பந்தமாக ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாக சுத்தம் சுந்தர்ராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி கட்சியின் துணை தலைவராக இருந்த சண்முக சுந்தரம் தற்போது மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று குறிப்பிட்டார். மேலும் ஆம் ஆத்மியின் கட்சியின் நிர்வாகிகளுக்கு பல்வேறு கொலை மிரட்டல்கள், அச்சுறுத்தல்கள் வருகிறது. தினமும் தொலைபேசி மூலமும் நேரடியாகவும் மிரட்டுகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அவர், ஆட்சியாளர்கள் செய்யாத வேலைகளுக்கு வேலை செய்தது போன்று பணம் பெற்றுள்ளனர், ஊழல் மலிந்துள்ளது, சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது, சாலைகள் சரி செய்யப்படவில்லை என்று எல்லாம் கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் சுத்தம் சுந்தர்ராஜன் தெரிவித்தார். இந்த பேட்டியின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில தலைவர் சண்முக சுந்தரம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் நிர்வாகி முருகன் ஆகியோரும் உடன் இருந்தனர். புதுச்சேரி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் மகிழா சங்கம் சார்பில் நடைபெற்ற 108 சம்மான்கள் ஒடிபால் பூஜையில் பெண்களுக்கு 108 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தின் கோவில் நிர்வாக குழு முன்னிலையில் மகிழா சங்கம் சார்பில் 108 சாமான்கள் ஒடிபால் பூஜை நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அம்மனிடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட புடவை, மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, பிரசாதம், பழங்கள் உள்ளிட்ட 108 பொருட்கள் 108 சுமங்கலிக்கு பெண்களுக்கு வழங்கப்பட்டன. இதில் மகிழா சங்க தலைவி சத்யா ரமேஷ் பாபு தலைமையில் செயலாளர் இந்திரா சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பாண்டிச்சேரி தவளக்குப்பம் அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் போதை ஆசாமிகள் கழுத்தில் பாம்பை மாலையாக போட்டு அலப்பறை செய்தனர். பாண்டிச்சேரி தவளக்குப்பத்தை அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ளது தனியார் மதுக்கடையில் சுற்று வட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த இளையோர் முதல் முதியவர் வரை பலர் மது குடிப்பது வழக்கம். இந்த நிலையில் அப்போது வெளியில் இருந்து பாம்பாட்டி ஒருவர் கையில் பாம்பு கூடையுடன் மதுபான கடைக்குள் நுழைந்தார். அவர் ஒவ்வொரு டேபிளாக யாசகம் கேட்டார். அவரவர் கையில் இருந்த பணத்தை பாம்பாட்டிக்கு கொடுத்தனர். கடைசியில் ஒருவர், நான் 100 ரூபாய் தருகிறேன், எனது நண்பன் மேல் நல்ல பாம்பை மாலையாக போட கூறினார். அதற்கென அப்படியே ஆகட்டும் என்று அந்த பாம்பாட்டியும் மாலையாக அவரது நண்பரின் கழுத்தில் போட்டார். அதற்கு பாம்பு நெளிவது கொஞ்சம் பயமாக உள்ளது, பல்லு புடுங்கியாச்சா என்று கேட்க, நீங்கள் கொடுத்த 100 ரூபாய்க்கு இது போதுங்க என சொல்லி பாம்பை மீண்டும் கூடைக்குள் வைத்தார். சுமார் 10 நிமிடத்தில் 300ஐ அந்த பாம்பாட்டி வசூல் செய்தாலும் இது ஆபத்தான ஒரு செயல் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்ட்ரோ பார்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது. புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் இல்லத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிவகுமாரன் தலைமை தாங்க நிர்வாகிகள் ஆண்டாள், கோமதி, ராதாகிருஷ்ணன், ரகுபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் ஆர்எல்வி ஜனநாயக பேரவைக்கு மாநில அளவில் புதிய அமைப்பாளர் அறிவிப்பது என்றும், கலாச்சார சீர்கேடான ரெஸ்ட்ரோ பார் புதுவையில் தடை செய்வது, ரேஷன் கடைகளை விரைவில் மீண்டும் திறப்பது, குப்பை வரியை ரத்து செய்வது, ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்துவதை தடை செய்வது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது சம்பந்தமாகவும் கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆர்எல்வி பேரவையின் மாநில கமிட்டி கலைக்கப்பட்டு புதிய மாநில அமைப்பாளராக சிவகுமாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். புதுச்சேரியில் கலாச்சார சீர்வழிவை ஏற்படுத்தும் ரெஸ்ட்ரோ பாரை தடை செய்ய வேண்டும். ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் விளங்கும் ரேஷன் கடைகளை உடனடியாக திறக்க வேண்டும். புதுவையில் ப்ரீபெய்டு மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் நிர்வாகிகள் ராகோதம்மன், சுலோச்சனா, கௌரி, விஜயகுமார், ரவிச்சந்திரன், சுப்பிரமணி, ராஜேஷ், தர்ஷன் மூர்த்தி, சதீஷ், ராபர்ட், தமிழ்ச்செல்வி, பீட்டர், நாகு, வேலு, அசுநித்யன், அபுரோஸ், ஹானஸ்ராஜ், அன்பு, ராம்குமார், ரூபன், பிரேம்குமார், கிருபா, அருண், தண்டபாணி, பிரதாபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு புதுவையிலிருந்து புறப்பட்ட திமுக இளைஞரணி நிர்வாகிகளை மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கொடியசைத்து வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சேலத்தில் திமுக இளைஞரணி 2வது மாநில மாநாடு 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி புதுச்சேரியிலும் திமுகவினர் பேருந்துகள் மற்றும் வாகனம் மூலம் புறப்பட்டு செல்கின்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் மருத்துவர் நிதிஷ் தலைமையில் வெங்கட சுப்ப ரெட்டியார் சிலையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மாநாட்டிற்கு புறப்பட்டனர். இதனை மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கொடியசைத்து மாநாட்டிற்கு சென்றவர்களை வழி அனுப்பி வைத்தார். இதில் மாநாடு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குமரன் நகர் மற்றும் பல்வேறு இடங்களில் புதிதாக அமைக்கப்படும் சாலைகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநில ஆம் ஆத்மி மாநில தலைவராக சண்முக சுந்தரம் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி கன்னிகா பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் மகிழா சங்கம் சார்பில் நடைபெற்ற 108 சம்மான்கள் ஒடிபால் பூஜையில் பெண்களுக்கு 108 பொருட்கள் அடங்கிய பொருட்கள் வழங்கப்பட்டன. பாண்டிச்சேரி தவளக்குப்பம் அடுத்த ஏம்பலம் பகுதியில் உள்ள தனியார் மதுக்கடையில் போதை ஆசாமிகள் கழுத்தில் பாம்பை மாலையாக போட்டு அலப்பறை செய்தனர். புதுச்சேரியில் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் ரெஸ்ட்ரோ பார்களை தடை செய்ய வேண்டும் என்று புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவை கூட்டத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டது.